ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மதுரையில் ஒரு 2-3 நாளாகவே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால கோமால இந்த பிளான்ட்ஸ்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு பூசணி கொடி இருந்துச்சு. எல்லா பிளான்ட்ஸையும் நல்லா அமுக்கிட்டு ஒரு குட்டி காயும் வந்துடுச்சு. ஆனால் இந்த காய் பெருசாகுமா என்னன்னு தெரியல. பெருசாச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாயிரும். அப்புறம் இன்றைக்கி 2-3 நாளாக தயிர் யாரும் சாப்பிடாதனால தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை வச்சு மோர் குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி அண்ட் துவரம் பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அது கூட 4 சின்ன வெங்காயம், ஒரு இன்ச்சு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் வைக்கிறேன். ஒரு 2 வெண்டைக்காய் மட்டும் இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்தோன்னே இந்த மாதிரி திக்காயிரும். அது கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்பு அரிசியும் நல்லா குக்காய் திக்காக வெந்து வரட்டும். அதுக்கு நடுவில் தயிரை வந்து விஸ்க் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கப் தயிருக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் பண்ணாலே போதும். இல்லைனா மிக்சரில் போட்டு 2 பல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குக் பண்ண வச்சுருந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா குக்காகி இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ நம்ம ரெடியாக விஸ்க் பண்ணி வச்சுருந்த தயிரையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கட்டும். அவள் தான் தயிர் சேர்த்துக்கப்புறம் ரொம்ப கொதிக்க ஒன்றும் தேவையில்லை. ரசத்துக்கெலாம் சைடில் எப்படி நுரை வந்து ஆஃப் பண்ணிடுவோம்ல, அது மாதிரி ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மோர் குழம்பு மாதிரியே இருக்கும். ஸ்பைஸியாக ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம்.